இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்தி வரக்கூடிய மகளிர் கருத்தினுடைய திட்ட இயக்குனர் திரு நாகராஜ் அவர்களே, இந்த கல்லூரியில் மாணவர்களுக்காக சிறப்புற ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் செயலர் மற்றும் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய ஒரு சிறிய அறிவிப்பின்படி இந்த மடிக்கணினிகள் வழங்கும் விழா உங்கள் கையில் உலகம் என்ற தலைப்பில் இந்த விழா நேற்று முன்தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் இந்த மடிக்கணினிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வரப்பட்டுள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக வழங்குவதற்கான ஒரு விழாவில் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பங்கேற்பதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு நான் அவருக்கு நன்றி சொல்ல உழைகிறேன். இந்த மடிக்கணினிகளில் என்னென்ன விதமான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கின்றன, என்னென்ன விதத்துக்கெல்லாம் இதனை பயன்படுத்தலாம் என்பதனையெல்லாம் நமது அரசு உங்களுக்கு பார்த்து தேர்வு செய்து எந்த விதமான ஒரு கருவிகளை கொடுத்தால் நமது மாணவர்கள் தங்களது முழு திறன்களையும் பயன்படுத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், வேறு விதமான திறன்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பதை எல்லாம் முற்றிலும் ஆய்வு செய்து ஒரு நிபுணர் குழு எல்லாம் அமைத்து ரொம்ப பார்த்து தேர்வு செய்து இந்த மடிக்கணினியை உங்களுக்கு உருவாக்கி வழங்கியிருக்கிறார்கள். உலகத்தின் புகழ்பெற்ற மடிக்கணினி நிறுவனங்களில் இருந்து இந்த கணினிகள் உங்களுக்கு நேரடியாக வழங்கப்படுகின்றன. ஏசர், டெல் மற்றும் ஹெச்டி ஆகிய 3 நிறுவனங்களிலிருந்து இந்த கணினிகள் நேரடியாக தமிழக அரசால் கொள்முதல் செய்யப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த கணினிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான மென்பொருட்கள், சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு மென்மேலும் உங்கள் திறன்களையும் உங்களது கல்வியை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ என்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான சந்தாவை செலுத்தி நமது மாணவர்களுக்காக 6 மாதங்களுக்கு மேற்பட்ட சந்தாவை செலுத்தி அதனை நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசை உங்களுக்கு அளித்திருக்கிறது. இது தவிரவும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பல்வேறு விதமான கணினி மென்பொருள்களை இயக்கக்கூடிய திறனுடைய ப்ராசஸர், ரேம் மற்ற எல்லாமே இருக்கின்றன. எனவே இந்த கணினிகள் நீங்கள் எந்த பாடம் படித்துக் கொண்டிருந்தாலும், அது கணினி அறிவியல் படித்தாலும் சரி, அல்லது வேறு ஒரு காமர்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த துறைகள் படித்திருந்தாலும் இந்த கணினி உங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு சக்தியை உங்களுக்கு தரும். நாம் நமது கைபேசியில் செய்யக்கூடியது பெரும்பாலும் ஒற்றை வழி நூறுவாக தான் இருக்க முடியும். ஒரு வீடியோ பார்க்குறதோ அல்லது ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புறதோ இந்த அளவு தான் ஒரு கைபேசியில் செய்ய முடியும். ஆனால் அந்த கைபேசியில் இருக்கக்கூடிய அந்த செயலி இருக்கு இல்லையா, அந்த ஆப், அதை டெவலப் பண்ணுறது என்பது ஒரு கணினியில் தான் செய்ய முடியும். அதற்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ அல்லது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் டூலோ உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமென்றால் அவை அனைத்தும் ஒரு கம்ப்யூட்டரில் தயாராகி அதற்கு பிறகு அது மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் செய்யப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. நமது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில் கைபேசி என்பவை ஒரு ரூமில் நமது உலகத்தை பார்ப்பதற்கான ஒரு ஜன்னல் மாதிரி, ஒரு விண்டோ மாதிரி நீங்கள் திறந்து பார்த்தா உலகம் கொஞ்சம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தோட முழுமையாக இணைந்து நீங்கள் வளர்ந்து நீங்கள் மேலே போக வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு ஜன்னல் மட்டும் போதாது. எனவே கைபேசி மட்டும் அதுக்கு போதாது. உங்களுக்கு அந்த மாதிரி உலகத்திற்கான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வாசலை திறந்து விடுவது தான் இந்த மடிக்கணினி. நமது மடிக்கணினி என்பது உங்கள் கையில் உலகத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு வாசலை உங்களுக்கு திறந்து விடுகிறது. இவற்றை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் திறன்களிலும் மேம்படுத்துவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் தளபதியாருடைய
எதிர்கால தமிழ்நாட்டு தலைவர்களாகிய உங்களுக்கு, மாணாக்கியருக்கு மடிக்கணி வழங்கும் இந்த உலகம் உங்கள் கையில் என்ற ஒரு தொடக்க விழா நிகழ்ச்சி நம்முடைய சென்ட் மேரிஸ் கல்லூரியில் அந்த திட்டத்தின் கீழே மடிக்கணினி வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்துள்ள நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் கல்லூரி செயலர் சிஸ்டர் அருட் சகோதரியார் குழந்தை தெரேஸ் அவர்களே, நம்முடைய கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி ஜெசி ஃபெர்னாண்டோ அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இத்திட்டத்தை முறையாக செயல்படுத்தி வரும் திட்ட அலுவலர் திரு நாகராஜன் அவர்களே மற்றும் எங்களோடு இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள மாநகர செயலர் ஆனந்த் சேகர் அண்ணாச்சி அவர்களே, திரு அருண்குமார் அவர்களே மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் திரு நவீன் பாண்டியன் அவர்களே மற்றும் கல்லூரி பேராசிரியர் பெருமக்களே, மாணாக்கியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயன் வள்ளுவருடைய கூற்று போல நல்ல ஒரு அரசு என்றால் அது பகைவரை வீழ்த்தும் வேல் அல்ல, மக்களை குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் தான் என்று கூறப்பட்டது போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அநேக கல்வி நலத்திட்டங்களே, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற முறையிலே மாணாக்கியர்களுக்கு உயர்கல்வி படிக்க வைத்தல், அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தரமான கல்வி கொடுத்தல் என்றெல்லாம் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறார்கள். அதில் நான் முதல்வன் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியெல்லாம் பார்த்திங்கன்னா, நேற்றைய முந்தநாள் அந்த கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நான் முதல்வன் திட்டம் மூலம் நான் பயன்பெற்று இன்றைக்கி ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு உயர்கல்விக்காக நம்முடைய பள்ளிக்கல்வியிலிருந்து நம்முடைய தமிழ் மாணாக்கர்களை, நம்முடைய செல்வங்களை, தமிழ் சமுதாய மக்களை நாம் உயர்கல்வி கொடுக்க வேண்டும், தரமான கல்வி கொடுக்க வேண்டும் என்று நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். அவ்வளமே இந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டை நம்ம வளப்படுத்திட வேண்டும், தமிழ் மக்களின் வாழ்வியை மேம்படுத்திட வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார்கள். அதில் வெற்றியும் கண்டுள்ளார்கள் என்பதை நான் இங்கு கூற விரும்புகிறேன். நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கி 11.19% என்று ஒன்றிய அரசுடைய புள்ளியியல் விவரம் சொல்லுது. அதே போல் நம்முடைய உழைக்கும் மகளிர் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய வறுமை கோட்டு பட்டியல் கீழே உள்ள மக்களுடைய எண்ணிக்கை குறைவான மாநிலம் தமிழ்நாடு தான். இவ்வளோ தனிநபர் வருமானம் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். பணப்புழக்கம் அதிகமான மாநிலம் தமிழ்நாடு தான். தொழில் வளர்ச்சியில் முன்னணியில் உள்ள மாநிலமும் தமிழ்நாடு தான். இவ்வாறு நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் இந்திய அளவிலே முதன்மை ஒரு மாநிலமாக நம்முடைய இப்பொழுது திகழ்கிறது. அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறந்த முதல்வர் என்று அவரை பத்திரிகைகள்லாம் பாராட்டிய போது எனக்கு சிறந்த முதல்வர் என்று நான் பெயர் வாங்க விரும்பவில்லை, என்னுடைய தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக வேண்டும் என்று கூறினார்கள் மெத்த பணிவோடு. அது இன்றைக்கி நிறைவேறியிருக்கிறது அதிலே என்பதை நான் எங்கு அன்போடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அவருடைய திட்டங்கள் ஒன்று தான் இந்த உலகம் உங்கள் கையில் என்ற முறையில் நம்முடைய இளைஞர்களுக்கு, எதிர்கால தமிழ் சமுதாய தலைவர்களுக்கு இந்த ஒரு மடிக்கணினி வழங்குவது அவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு உதவும், உங்களுடைய கல்விக்கே ஒரு மேம்பாடடைய செய்யக்கூடியதாக இந்த மடிக்கணி விளங்கும் என்பதால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 20 லட்சம் மாணவர்களுக்கு இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அதில் இந்த ஆண்டு ஃபைனல் இயர் படிக்கிற 10 லட்சம் மாணாக்கியர்களுக்கு இது வழங்கப்பட உள்ளது. அதில் இன்றைக்கி உங்களுக்கு வழங்குகிறோம். நம்மளுடைய கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 598 பேருக்கு இல்லை 593 மாணாக்கியர்களுக்கு இந்த மடிக்கணினி அரசு இன்றைக்கி வழங்குகிறது. ஆகவே நம்முடைய முத்திரைப்பதி ஐகானிக் ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் எதுன்னு சொல்லும்போது எல்லா திட்டங்களுமே முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களாக நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார்கள். வயிற்றுப்பசியை போக்கக்கூடிய காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை மகளிர் மேம்பாட்டுக்காக மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், படிக்கும் பெண்கள் மற்றும் மாணாக்கர்களுக்கு ஆண்களுக்காக புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இவ்வாறு நான் முதல்வன் திட்டம், திறன் மேம்பாட்டு பயிற்சி என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதில் இந்த மடிக்கணினி திட்டமும் ஒரு முத்திரை பதிக்கும் திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு தந்துள்ளார்கள் என்பதை கூறிக்கொண்டு, நம்முடைய அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. ஆனால் இப்போ எல்லா நம்முடைய மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப கல்வியாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் காலேஜாக இருக்கலாம், எல்லா கல்லூரியிலையும் அந்த 7.5% இடஒதுக்கீடு இன்றைக்கி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது.
இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த மாணாக்கருடைய உயர்கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கிடுது. இந்த அளவுக்கு நம்முடைய அதுபோல் நம்முடைய ஒரு ஆதிராவிடர் மாணவர்களுக்காக யூஜி முடிச்சப்புறம் பிஜி வந்து நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் பெயரில் உள்ள அந்த திட்டம் பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் உயர்கல்வி படிக்கிறாள். அவளுக்கு அரசு 36 லட்சம் அவளுடைய ஃபீஸை கட்டியிருக்கு இந்த தமிழ்நாடு அரசு. இதே போல் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 368 மாணவர் மற்றும் மாணவியர்கள் சிங்கப்பூர், அமெரிக்கா, லண்டன் அப்படி வெளிநாடுகள் எல்லாம் உயர்கல்வி படிப்பதற்கு இந்த அரசு படிக்க வச்சிட்ருக்குது. அவங்களுக்கான முழு செலவு தொகையும் இந்த அரசே கட்டியிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் கூறிக்கொண்டு, ஆகவே நம்முடைய தமிழ் சமுதாயம் நல்ல ஒரு தரமான கல்வி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் எதிர்காலத்தில் வந்து அவர்களது சிறந்த ஒரு தலைவர்களாக, சிறந்த ஒரு இளைஞர்களாக அத்துணை பேரும் உருவாக வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். அதனுடைய பலனையும் இன்றைக்கி நாம் எல்லாம் கண்கூடாக காணுகிறோம். தமிழகம் வளர்ச்சியடைந்து வருகிறது என்பதை கூறிக்கொண்டு நல்ல முறையில் பயன்படுத்துங்க. நம்ம ஆட்சித்தலைவர் கூறியது போல் எந்த அளவுக்கு அதில் நமக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க முதலமைச்சர் என்பதை இங்கே கூறினார்கள். ஆகவே நிச்சயமாக நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி கொள்வதற்கும் நல்ல ஒரு வேலைவாய்ப்புகளை உங்களுக்காக உருவாக்கி கொள்வதற்கும் உபயோகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று கூறி இந்த மடிக்கணினியை வழங்குகிறேன். நன்றி, வணக்கம்.